பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து வரும் எபிசோட்ல மீனா இருந்துட்டு அத்தை நாங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மைதான். இந்த அக்கா உண்மையாகவே ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்காங்க. நீ என்ன லூசாடி, இவங்களுக்குள்ள நிறைய தடவை பிரச்சனை வந்தாச்சு. இவங்களை விட்டு பிரிஞ்சியே இத்தனை மாதம் ஆயிட்டிருக்கு. ஆனால் இப்போ இவ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கானா யாரை ஏற்றப்பாங்க, இவ நாடகம் ஆடுறான்னு இதுலேருந்தே உனக்கு தெரியலையா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ அத்தை, எந்த விஷயத்தினாலையும் நான் போய் சொல்லியிருக்கலாம், எல்லாம் நான் எங்கள் அம்மா சொன்னபடி நான் நடந்திருக்கலாம். ஆனால் இந்த விஷயத்தில் அப்பவும் சரி இப்போவும் சரி நான் போய் சொல்லலத்தை, ஏன் மேலே ஆனத்தை அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து பாண்டியன் இருந்துட்டு கோயிலுக்கு வரவும், கோயிலில் மல்லிகை பொருளெல்லாம் கொடுக்கணும், என்னென்ன கொடுக்கணும்னு சொல்லிட்டு லிஸ்ட்டு போடுறதுக்காக தேடி வந்துட்டுருக்காங்க. அப்போ உள்ளே போயிட்டுருக்கிற போது கோமதி, தங்கமயில், மீனா இவங்கெல்லாம் நின்றுட்டுருக்கிறத பார்த்த உடனே பாண்டியன் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பாண்டியன் இருந்துட்டு நேராக கோமதி கிட்ட போயிட்டு, ஃபஸ்ட்டு ராஜுக்கும் மீனா கதிர்க்கும் கல்யாணம் பண்ணி வச்சதை மறைச்சேன். இப்போ இங்கே நீங்கள்லாம் ஒன்றாயிட்டு இந்த குடும்பத்தால் நம்ம எவ்வளோ தூரம் அசிங்கப்பட்டிருக்கோம், அவமானப்பட்டிருக்கோம், கஷ்டப்பட்டுட்ருக்கோன்றத இது எல்லாத்தையும் நீ மறந்துட்டு மறுபடியும் இங்கே உறவாடிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஐயோ நீங்கள் வேறங்க, இவ கர்வமாக இருக்காளங்க, அதை எங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏப்பா நீ எல்லாம் மாறவே மாட்டியான்னு சொல்லி பாண்டியன் ஒரு பக்கம் திட்டுறாரு. அதோட முடிச்சிருக்காங்க.